السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினர்களே, இன்று நாம் 14ஆம் நாள் தராவீகை தொழுதுவிட்டு இங்கே அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு தராவீகில் சூரத்து நூர் அத்தியாயம் ஓதி முடிக்கப்பட்டது. அடுத்து சூரத்துல் ஃபுர்கான் என்கிற அத்தியாயம், அடுத்து சூரத்து ஷுஆரா என்கிற அத்தியாயம், அடுத்து சூரத்து நம்ல் எறும்பு என்கிற பெயரில் ஒரு அத்தியாயம். அது துவக்கமாயிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை முடிவுறும். இன்றைய தராவீகோடு திருக்குர்ஆனில் 19 ஜுசுகள் முடிவுக்கு வந்திருக்கிறது. மரியாதைக்குரியவர்களே, இன்றைய ஓதப்பட்ட அந்த தராவீகில் ஓதப்பட்ட குர்ஆனுடைய வசனங்களில் பல்வேறு செய்திகள் நமக்கு படிப்பினைகளாக இருக்கிறது. முதல்ல சூரத்து நூர் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா இன்றைக்கு ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் விபச்சார குற்றச்சாட்டு சுமத்தினார்கள். அது குறித்து அவர்கள் பத்தினி என்று நிரூபிக்கிற வண்ணமாக 17 வசனங்களை அல்லாஹு தஆலா இன்றைக்கு ஓதப்பட்ட திருக்குர்ஆன் வசனங்களில் அவர்களுடைய பத்தினித்தன்மையை நிரூபித்தார். நீங்கள் இப்படி தவறான செய்திகளை எல்லாம் பரப்பக்கூடாது என்கிற ஒரு பாடம் இதில் இருக்கிறது. நம்ம வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாம் யூஸ் பண்றோம். அதுல ஏதாவது ஒரு செய்தி வந்தால் ஊர்ஜிதம் இல்லாத செய்தியாக இருந்தால் அதை நாம் பரப்பக்கூடாது. அது போன்ற பாடங்கள் எல்லாம் இதில் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுவான், யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அதாவது அவர்களுடைய நாவு நாளைக்கு அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும், அவருடைய கை நாளைக்கு அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும், அவருடைய கால்கள் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். அடுத்து சூரத்து நூரிலே ஆண்கள் பார்வையை தாழ்த்தி நடக்கட்டும், பெண்களும் பார்வையை தாழ்த்தி நடக்கட்டும், கற்பை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று ஒழுக்கம் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் எல்லாம் சொன்னான். பெண்கள் யார் முன்னாடி எல்லாம் அவர்கள் கோசா இல்லாமல் இருக்கலாம், யாரின் முன்னாடி கோசாவோடு இருக்க வேண்டும் என்கிற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா நிறைய பேசினான். அதனால் தான் இந்த சூறாவை பெண்களுக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார். அதே போல அடுத்தவர்கள் வீட்டுக்கு செல்கிற போது நீங்கள் சலாம் சொல்லி அனுமதி வாங்கி நீங்கள் வீட்டுக்குள் நுழையுங்கள். அப்படி நீங்கள் சலாம் சொல்லாமல் அனுமதி இல்லாமல் அடுத்தவருடைய வீட்டுக்குள் நுழையாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா ஒழுக்கம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் சொன்னார். அதே போல பிறர் வீட்டுக்கு விருந்தொன்ன சென்றால் அங்கே கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள் என்ன என்பது சம்பந்தமான பல்வேறு விஷயங்கள் அந்த சூரத்து நூரிலே பேசப்பட்டது. அடுத்து சூரத்து ஷுஆரா என்கிற ஒரு அத்தியாயம். இதில் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, ஹூத் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, அதே போல சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, அதே போல ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, இது போன்ற நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் சொல்லி அந்த சமுதாயம் எப்படி அழிக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டு இன்ன ஃபீ ஸாலிகல் ஆயா, இதிலே உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது, ஆனால் அதிகமான பேர்கள் நம்புவதில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி அந்த வரலாறுகளை எல்லாம் முடித்தார். ஒவ்வொரு வரலாறு சொல்லுகிற போதும் இன்ன ஃபீ ஸாலிகல் ஆயா, இதிலே படிப்பினை இருக்கிறது, வமா கான அக்ஸருஹும் முஃமினீன், அதிலே பெரும்பாலானவர்கள் நம்பாமல் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி முடித்தான் வரலாறுகளை. அடுத்து சூரத்து நம்ல் என்கிற பெயரில் ஒரு அத்தியாயம். நம்ல் என்று சொன்னால் எறும்பு. இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்திலே சொல்லுகிறான். அவர் ஒரு படையை கிளப்பி கொண்டு சென்ற போது ஒரு எறும்பு ஒன்று மற்ற எறும்புகளை எல்லாம் பார்த்து பேசியது, எறும்புகளே நீங்கள் புற்றுக்குள்ளாக போய் ஒளிந்து கொள்ளுங்கள், சுலைமானும் அவருடைய படையும் வருகிறது, உங்களை அவர்கள் தெரியாமல் மிதித்து விடுவார்கள் என்று. ஒரு எறும்பு தன்னுடைய சமுதாயத்தை பற்றி கவலைப்பட்ட காரணத்தினாலே அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் வரையிலேயும் ஓதுகிறவர்கள் எல்லாம் அந்த வரலாறை பேசும்படி அல்லாஹ் தஆலா அந்த வரலாற்றை இடம்பெற செய்திருக்கிறான். எனவே சமுதாயத்தின் மீது நமக்கு கவலை இருக்க வேண்டும்.
நம்முடைய பள்ளிவாசலில் தொழுகையாளிகள் குறைவாக இருக்கிறார்கள், அவர்களை எப்படி கொண்டு வந்து சேர்த்துவது என்பது, சமுதாயம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது, அவர்கள் குறித்து கவலை இருக்க வேண்டும் நமக்கு என்ற பாடத்தை இது கொடுக்கிறது. அதே போல ஹுதுஹுது பறவை பேசிய வரலாற்றையும் அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்தில் இடம்பெற செய்திருக்கிறார். ஹுதுஹுது என்ற பறவை பல்கீஸ் அம்மையாரும் அவர்களை சார்ந்தவர்களும் சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று கவலையோடு வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொன்னது. அந்த ஹுதுஹுதுவின் கவலை தான் அந்த பல்கீஸ் அம்மையாரும் அவருடைய சமுதாயமும் தௌஹீதை ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்தது. அது சமுதாயத்தினுடைய நிலை குறித்து அவர்கள் நடந்து கொண்டிருக்கிற விதம் குறித்து நாம் கவலைப்பட வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான பாடம் இந்த வரலாறுகளின் மூலமாக நமக்கு இருக்கிறது. இன்றைய நமக்கு செய்திக்கு இன்றைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை அல்லாஹ் தஆலா கிட்டத்தட்ட நாம் ஓதிய ஃபுர்கான் என்கிற அத்தியாயத்திலும் அல்லாஹ் சொன்னான், ஷுஆரா என்கிற அத்தியாயத்திலும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை சொன்னான், சூரத்துல் நம்லிலேயும் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை சொன்னான். இந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் தஆலா ஃபுர்கான் என்கிற அத்தியாயத்தில், ஷுஆரா என்கிற அத்தியாயத்தில் 3 இடத்திலே அல்லாஹ் தஆலா பனி இஸ்ராயீல் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான். பனி இஸ்ராயீல், பனி இஸ்ராயீல் என்றால் யார்? அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் தான், அவருடைய மக்கள் தான் பனு இஸ்ரவேலர் என்று சொல்லப்படுகிற யூதர்கள். அவர்களுடைய மக்கள் தான். எகிப்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய் அந்த கிணத்துல போட்டிருக்காங்க, அந்த மன்னர் எடுத்து கொண்டு போய் அங்க வளர்ந்து அங்கேயே அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு யார் வந்தால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். அதற்கு பிறகு சகோதரர்கள் எல்லாம் வந்து அங்கே போய் சேர்ந்து கொண்டார்கள். அதற்கு பின்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய மரணத்திற்கு பின்னால் அந்த சகோதரர்களும் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார்கள். ஒருவர் மாதிரி ஒருவர் ஆட்சி பொறுப்பு வருகிறார்கள். அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க தான் அந்த ஃபிரௌனுடைய சார்ந்த அந்த சமுதாயம் தான் கிப்தி வம்சம், அவங்களுக்கு பேர் கிப்தி வம்சம். அவங்க தான் அந்த சொந்த ஊருக்காரங்களே மறந்துட்டு அவங்களையெல்லாம் அவங்க அடிமையாக்கிட்டாங்க. ஃபிரௌனுடைய சமுதாயத்தை இவர்கள் அடிமையாக்கி விட்டார்கள். அதனால போதும் போதும் பார்த்து பொங்கி எழுந்த அவர்கள் என்ன வெளியூர்காரங்க வந்து இங்க வந்து நாட்டாம பண்றதான்னு சொல்லி பொங்கி எழுந்த அந்த ஃபிரௌன் சமுதாயம் அவர்களை அடிமைகளாக மாற்றிவிட்டார்கள். அவர்களை அந்த அடிமை சிறையிலிருந்து மீட்டெடுக்கத்தான் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினார். அந்த பனி இஸ்ராயீல் என்பவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகள் தான். அவர்கள் தான் இன்றைக்கும் யூதர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு மிகப்பெரிய உலகத்திலே பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயம் ஈரான் இஸ்ரேல் போர். இந்த உலகத்திலே மிக மட்டமான மோசமான சமூகம் இருக்கிறது என்று சொன்னால் அது யூத சமுதாயம். இஸ்ரேலில் இருக்கிறார்கள், அவர்கள் தான் இந்த உலகத்திலே மிக மோசமான மட்டமான சமுதாயமாக இருக்கிறார். நாம டெய்லி ஃபாத்திஹா சூராவுல அவங்கள குறித்து நாம ஓதிட்டே தான் இருக்கோம். கைரில் மக்தூபி அலைஹிம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், இறைவா எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக, யாருக்கு நீ அருள் செய்தாயோ அவர்கள் சென்ற பாதையை, கைரில் மக்தூபி உன்னுடைய கோபத்துக்கு ஆளானவருடைய பாதையை எங்களை வழி நடத்தாதே. சொன்னார்கள், அன்னல் மக்தூப அலைஹிம் அல் யஹூத். அதிபுல் ஹாக்கிம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இந்த அல்லாஹ்வின் கோபத்துக்கு ஆளான சமுதாயம் என்பது யூத சமுதாயம். நம்ம டெய்லி ஃபாத்திஹால கேட்கிறோம், சூராவுல கேட்டே இருக்கிறோம், அவங்களுடைய வழியில் எங்களை வழி நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம், அவளை சபித்துக் கொண்டே இருக்கிறோம். அதே போல வலதால்லீன் வழிதவறிய சமுதாயத்தினுடைய வழியும் அல்ல. லால்லீன் என்கிற வழிதவறிய சமுதாயம் யார் என்றால் அவர்கள் நசாராக்கள், கிறிஸ்தவர்கள். அவர்களுடைய பாதையிலும் நீங்கள் நடத்தாதே, இந்த யூதர்களின் பாதையில் நடத்தாதே என்று நாம் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறோம். மிக மோசமான சமுதாயம் யூத சமுதாயம். வகத்ரிஹுல் அம்பியா பிகைரி ஹக்கின் வகௌலிஹிம் குலூபுனா குல்ஃப். நபிமார்களை அநியாயமாக கொலை செய்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எங்களுடைய உள்ளம் மூடி இருக்குன்னு சொல்லுவாங்க, எங்கள் இறுதிய மனம் அப்படின்னு சொல்லி யூதர்கள் சொல்வார்கள் நபிமார்களை கொன்றுவிட்டு. ஹதீஸிலே வருகிறது, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த யூத சமுதாயம் இருக்கிறதே ஒரு நாளைக்கு 300 நபிமார்களை கொலை செய்வார்கள். கொலை செய்துவிட்டு அவர்கள்
வெங்காயம் விற்க கடை வீதிக்கு பகலிலே எதுவுமே நடக்காது போல் போய்விடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். ஆக அவ்வளவு மோசமான சமுதாயமாக அவர்கள் இருக்கிறார்கள். வகௌலிஹிம் இன்னா கத்தல்னல் மஸீஹ ஈஸா இப்னு மரியம் ரசூலுல்லாஹ், அவர்கள் சொல்வார்கள் நாங்கள் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்தோம் என்று. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொலை செய்யப்படவில்லை, சிலுவையில் அறையப்படவில்லை, அல்லாஹ் உயர்த்தி விட்டான். அந்த யூதர்கள் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள், கொலை செய்து விட்டோம் என்றே சொன்னார்கள். அதையும் அல்லாஹ் குர்ஆனில் இடம்பெற செய்கிறார். இப்படி பாவங்களுக்கு மேல் பாவம் செய்து செய்து வபாஉ பிகதபின் அலா கதப், அல்லாஹ்வின் கோபத்திற்கு மேல் கோபத்தை சம்பாதித்த சமுதாயம். குற்ற பரம்பரை என்ற ஒரு பரம்பரை இந்த உலகத்திலே இருக்கிறது என்று சொன்னால் அது யூத சமுதாயம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனாவில் இருந்த 3 யூத குழுவுடன் ஒப்பந்தம் செய்தார்கள். ஒன்று பனு கைனுகா, இன்னொன்று பனு நதீர், இன்னொன்று பனு குறைலா. இந்த 3 யூத குழுவோடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முஸ்லிம்களுக்கு எந்த இடையூறும் செய்யக்கூடாது என்றெல்லாம் உடன்படிக்கை செய்தார்கள். அந்த உடன்படிக்கையை மீறியவர்கள் இவர்கள் தான். அந்த சந்தையிலே ஒரு இஸ்லாமிய பெண்மணி முகத்தை மூடிக்கொண்டு விற்பனை செய்து கொண்டிருந்தால் ஒரு யூதன் போய் அவரிடத்திலே கிண்டல் செய்து முகத்தை நீ ஹிஜாபை எடு என்று சொன்னார். அவள் எடுக்க மறுத்த போது அவளுக்கே தெரியாமல் அவளின் கீழாடையை எடுத்து முதுகிலே முடிச்சு போட்டு விட்டார். அவள் எழுந்திருத்த போது அவளுடைய ஆடை மேலே தூக்கி பிற்பகுதி தெரிய ஆரம்பித்தது. உடனே யூதர்கள் எல்லாம் கைதட்டி சிரித்தார். இதை பார்த்த ஒரு முஸ்லிம் அவன் மீது ஆத்திரப்பட்டு அவனை கொன்றுவிட்டார். அவர்கள் எல்லாம் சேர்ந்து முஸ்லிமை கொன்றுவிட்டார். இந்த பனு கைனுகா என்கிற கூட்டம் முதலாக என்ன செய்தார்கள்? உடன்படிக்கையை மீறினார்கள். அதனால் அவர்களை ஊரை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வெளியேற்றினார்கள். அடுத்து பனு நதீர் என்கிற ஒரு கூட்டம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை விருந்துக்கு அழைத்து அவருக்கு தெரியாமலேயே அவரின் மீது கல்லை போட்டு கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். அவர்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஊரை விட்டு வெளியேற சொன்னார். அடுத்து கந்தக் யுத்தம், எதிரிகள் எல்லாம் ஒன்று திரண்டு இருக்கிறார்கள். அந்த யுத்தத்தில் எதிரிகளுக்கு ஆதரவாக இந்த யூதர்கள் செயல்பட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனாவில் யாரும் யூதர்களே இருக்கக்கூடாது, எல்லாம் வெளியே போயிருக்கணும்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். கடைசி நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அஹ்ரிஜு யஹூதல் ஹிஜாஸ் வஹல நஜ்ரான் மின் ஜஸீரத்தில் அரபு, இந்த அரபு தேசத்திலிருந்தே இந்த யூதர்களை வெளியேற்றுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். வஅலமூ, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இன் அன்ன ஷர்ரன்னாசி அல்லதீன இத்தகது குபூர் அம்பியாயிஹிம் மசாஜித், நபிமார்களுடைய கபர்களை எல்லாம் பள்ளிவாசலாக ஆக்கிவிட்டார்களே அவர்கள் தான் ஜனங்களிலேயே மிக மோசமானவர்கள், கெட்டவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இவர்களை நீங்கள் அரபு தேசத்திலிருந்தே வெளியேற்றுங்கள் என்று நபிகள் சொன்னார்கள். ஆக இப்படி பல்வேறு வகையிலே யூதர்கள் நமக்கு மிகப்பெரிய எதிரிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கிலிருந்து இன்றைக்கு வரையும் அவர்கள் நமக்கு எதிரிதான். அதாவது 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனியில் ஹிட்லர் 50 லட்சம் யூதர்களை கொலை செஞ்சான். கொலை செஞ்சு ஓட்டு சொன்னான், கொஞ்சம் பேரை விட்டு வச்சான், இவர்களை ஏன் கொண்டங்கிறத நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லி அந்த ஹிட்லர் சொன்னான். அவ்வளவு மோசமானவர்கள் இந்த யூதர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். 1948 வரைக்கும் இவங்களுக்கு நாடே இல்லாத நாடோடிகளாக இருந்தார்கள் யூதர்கள். ஆனால் பலஸ்தீன் பகுதியிலே இவர்கள் வம்பு கட்டாயமாக போய் குடியேறி அந்த நாட்டை அங்கே அபகரித்துக் கொண்டு அங்கே ஒரு இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாகிவிட்டது. முழுக்க முஸ்லிம் நாடு. அந்த பகுதியில் கல்ஃப் கண்ட்ரி முழுக்க முஸ்லிம்கள் நாடு. அதற்கிடையிலே இஸ்ரேல் மாத்திரம் யூத நாடாக அங்கே இருக்கிறது. இது அவர்கள் அநியாயமாக பறித்த பூமியாக இருந்து கொண்டிருக்கிறது. அநியாயமாக மக்களின் மீது போர் தொடுப்பதுதான் இவருடைய வேலை. அடுத்த வீட்டை எட்டி பார்ப்பது இவர்களுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய கள்ள கூட்டாளி அமெரிக்காவோடு சேர்ந்து கொண்டு அடுத்தவர்களை இம்சை கொடுப்பதுதான் இவருடைய வேலையாக இருக்கிறது. உலகத்திலேயே அணு ஆயுதம் என்பது யாரிடத்திலேயுமே இல்லை, இவங்கிட்ட இருக்கு. ஆனா நீ ஈராக்ல அணு ஆயுதம் இருக்குது, ஈரான்ல அணு ஆயுதம் இருக்குது, அங்க அவன் அணு ஆயுதம் வச்சிருக்கான்னு சொல்லி அவர்களை அழிக்க வேண்டும்,
அவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று அநியாயமாக போர் தொடுக்கிறார்கள். உண்மையிலேயே அணு ஆயுதம் என்பது இஸ்ரேலுக்கு தான் இருக்கிறது. எந்த நாட்டிலேயுமே அணு ஆயுதம் என்பது கிடையாது. அந்த அடிப்படையிலே எல்லோரின் மீதும் போர் தொடுப்பவர்களுடைய வேலை இப்போது ஈரான் மீது தாக்குதல் நடத்தி ஆரம்பித்திருக்கிறார்கள். அதிலே அநியாயமாக பள்ளி குழந்தைகளை கொலை செய்தார்கள். குழந்தைகளை கொள்வதுதான் இவருடைய வேலை, பெண்களை கொள்வதுதான் இவருடைய வேலை. போரின் வரமுறைகளை எல்லாம் மீறி விடுவார்கள். அதே போல ஈரானுடைய அதிபர் ஆயத்துல்லா அல் காமினி அவர்களையும் அவருடைய பேர குழந்தைகள், அவருடைய மகள் எல்லோரையும் அநியாயமாக கொலை செய்தார்கள். மிகப்பெரிய தாக்கத்தை அந்த நாட்டிலே ஏற்படுத்தி இருக்கிறது. ஈரான் பதிலளித்து கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த போரிலே ஈரான் என்பது இஸ்லாமிய நாடு அல்ல. அவர்கள் ஷியாக்கள், அவர்களும் நமக்கு எதிரிகள் தான். அவர்களும் நமக்கு எதிரிகள் தான். நாம் உயிரின் மேலாக மதிக்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை, அதே போல நாம் உயிரினும் மேலாக மதிக்கிற உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை, இவர்கள் எல்லாம் நரகவாதிகள் என்று சொல்லுவார்கள் இந்த ஷியாக்கள். அதே போல ஆயிஷா நாயகின் மீது விபச்சார குற்றச்சாட்டு சுமத்துவர்கள் இந்த ஷியாக்கள். இவர்கள் நம்முடைய நண்பர்கள் அல்ல, இவர்கள் எதிரிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இவர்கள் சிரியா மக்களின் மீது தாக்குதல் நடத்தி அங்கே இறந்து போன லட்சக்கணக்கான மக்கள், முஸ்லிம்கள் லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போனார்கள். அதையெல்லாம் இந்த முஸ்லிம் சமூகம் மறக்காது. ஆனால் இந்த சூழ்நிலையில் இந்த ஈரானிய இஸ்ரேலுடைய போரிலே முஸ்லிம்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் இந்த அரபு நாடுகள் எல்லாம் இருக்கிறதே, இவர்கள் கோழைகளாக ஆகிவிட்டார்கள். அவர்கள் எங்கே முனாஃபிக்கள், நயவஞ்சகர்களாக ஆகிவிட்டார்கள் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு நாம் எதிரியாக நினைக்க வேண்டிய யூதர்களை தங்களுடைய நாட்டுக்குள்ளாக விட்டு, நாம் எதிரியாக நினைக்க வேண்டிய நசாராக்களை தங்களுடைய நாட்டுக்குள் விட்டு, அவர்களுடைய படைகளை எல்லாம் தமது அரபகத்துக்குள்ளாக அவர்கள் இருப்பதற்கு இடத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவருடைய சூநக்கிகளாக இவர்கள் இருக்கிறார். அரபகத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆண்மை இழந்து போனவர்களாக இருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் பட்டியலே ஆயத்துல்லா அல் காமினி போன்றவர்கள் மிகப்பெரிய ஆண்மைத்தனம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பது மறுக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், லா தஜிதன்ன அஷத்தன்னாஸி அதாவத்தல் லில்லதீன ஆமனுல் யஹூத். முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய பகிரங்க விரோதி யார் என்றால் யூதர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த யூதர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அரபகத்து தலைவர்கள். அவர்கள் என்னவென்று சொல்வது என்று புரியவில்லை. அவர்கள் இடம் கொடுக்காமல் ஈரானின் மீது அவர்கள் தாக்குதல் நடத்த முடியாது. அங்கிருந்துதான் அந்த அமெரிக்காவுடைய ராணுவங்களும், அங்கிருந்துதான் இஸ்ரேலுடைய ராணுவமும் தாக்குதல் நடக்குது. அவர்கள் ஈரான் திருப்பி தாக்குகிறது. துபை போன்ற நாடுகளை, கத்தார் போன்ற நாடுகள் எல்லாம் திருப்பி ஈரான் தாக்குகிறது. அந்த அமெரிக்காவுடைய ஆயுத கிடங்களை அழிப்பதற்காக தாக்குதல் நடத்துகிறார்கள். அந்த முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று நினைச்சு செய்யல. அந்த அமெரிக்காவுடைய அந்த ஆயுத கிடங்கள் மீதுதான் அவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள். இந்த சூழ்நிலையில் நாம் யாரின் பக்கம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், யூதர்கள் நமக்கு பகிரங்க எதிரிகள். அவர்கள் அழிய வேண்டும், அவர்கள் வீழ வேண்டும் என்றுதான் நாம் நினைக்க வேண்டும். அதற்கு குர்ஆன் வழிகாட்டுகிறது. அல்லாஹ் சொல்வான், அலிஃப் லாம் மீம் குலிபத்திர் ரூம் ஃபி அலல் அர்தி வஹும் மின் பாதி கலபிஹிம் ஸயக்லிபூன். அதாவது ரோமர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். குர்ஆன்ல இந்த வரலாறு இடம்பெற்றிருக்கு. ரோமர்கள் வெற்றி பெறுவார்கள், கொஞ்ச வருஷத்துல நடக்கும். அது அந்த பாரசீகர்கள் இருக்கிறது, அவர்கள் வல்லரசாக இருந்தார்கள். அவர்களை இந்த ரோமர்கள் வீழ்த்துவார்கள் என்று அல்லாஹ் சொன்னார். இந்த பாரசீகர்களை மக்காவாசிகள் ஆதரித்தார்கள், காஃபிர்கள் ஆதரித்தார்கள். ரோம் என்பது வேதக்காரர்கள், அவர்களை முஸ்லிம்கள் ஆதரித்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், இந்த வசனம் இறங்கி நாயசுல்லா சொன்ன போது அபூஜஹல் சொன்னான், அது எப்படி ரோமர்கள் வெற்றி பெறுவார்கள், யாராவது எனக்கு பந்தயம் கட்ட வரீங்களான்னு கேட்டான். அபூபக்கர் அவர்கள் 5 ஒட்டகம் பந்தயம் 5 வருஷத்துல இந்த நிகழ்வு நடக்கும் சொல்லி பந்தயம் கட்டினாங்க. நாயசுல்லா வந்து சொன்ன போது நாயசுல்லா சொன்னார்கள், அல்லாஹ் பிலாசினின் என்கிறான், சொச்சம் என்றால் 9 வரை வரும். அதனால நீங்க 10 வருஷமா பந்தயத்தை அதிகப்படுத்துங்க, ஒட்டகத்தையும் அதிகப்படுத்துங்க. அபூபக்கர் அவர்கள் 10 ஒட்டகம் பந்தயம்
10 வருடத்திற்குள் இந்த நிகழ்வு நடக்கும் என்றார். அதுபோல நடந்தது. அதுபோல யார்? ரோமர்கள் வெற்றி பெற்றார்கள். பாரசீக வல்லரசு வீழ்ந்து போனது. அப்ப நம்ம இந்த போரிலே நமக்கு இந்த வரலாறு நமக்கு என்ன இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் நமக்கு எதிரிகளாகவே இருந்தாலும் கூட பாரசீகர்களுக்கு நாயசுல்லாஸ் அவர்கள் முஸ்லிம்கள் ஏன் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றால், பாரசீகர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த கிஸ்ரா மன்னன் நாயசுல்லாஸ் அவர்கள் பல நாட்டு மன்னர்களுக்கும் கடிதம் எழுதிய போது அவன் கிழித்தெறிந்தான். நாயசுல்லாஸ் அவர்கள் இஸ்லாத்துக்கு அழைத்திருந்த கடிதத்தை கிழித்தெறிந்தான். அதனால் இந்த பாரசீகம் என்ன வீழ்ந்து போனது என்பது வரலாறு. ரோமர்கள் ஜெயித்தார்கள் என்பது வரலாறு. பெரியார்களே, நாயசுல்லாஸ் அவர்களுக்கு ஒரு ஒட்டகம் இருந்தது. அதற்கு பேர் கதுபா என்று பெயர். அது எப்போதுமே வெற்றி பெற்றுக் கொண்டுதான் இருக்கும், தோல்வியே அடையாது. ஒரு தடவை ஒரு அரபி இடத்தில் அந்த ஒட்டகம் தோத்து போனது. அதை நினைத்து சஹாபாக்கள் வருத்தப்பட்ட போது நாயசுல்லாஸ் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல யாரையெல்லாம் உயர்த்துகிறானோ ஒரு நாள் தாழ்த்துவோம். உயர்வு தாழ்வு என்பது சகஜம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயசுல்லாஸ் ஒரு முறை சொன்னார்கள், கியாமத் நாள் என்பது வராது எதுவரையும் என்றால் முஸ்லிம்கள் யூதர்களோடு சண்டை போடுகிற வரை. அப்படி சண்டை போடுகிற போது ஒரு யூதன் என்ன செய்வான்? ஒரு கல்லுக்கு பின்னாலோ மரத்துக்கு பின்னாலோ ஒளிந்து கொள்வான். அந்த நேரத்தில் கல்லும் மரமும் பேசும், முஸ்லிமே எனக்கு பின்னால் ஒரு யூதன் இருக்கிறான், அவனை கொல்லு என்று. லருக்கத் என்கிற மரத்தை தவிர இது யூதர்கள் இந்த ஹதீஸின் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த மரத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு முள்ளு மாதிரியாக இருக்கும் அந்த மரம், அதை வளர்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு யூதனுடைய வீட்டிலேயும் அந்த மரம் வளர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பெருமானாருடைய ஹதீஸின் மீது அவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஆனாலும் எல்லா விதமான அநியாயமும் செய்வார். இது கியாமத் நாளுடைய நெருக்கத்திலே இந்த நிகழ்ச்சி நடக்கும். முஸ்லிமுக்கும் யூதர்களுக்கும் யுத்தம் நடக்கும் என்று சொன்னார். ஆகவே இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்து கொண்டிருக்கிற இந்த யுத்தத்தில் அல்லாஹ் தஆலா ஈரானுக்கு வெற்றியை தரணும். அந்த யூதர்கள் அந்த அரபகத்திலிருந்தே வெளியேற்றப்பட வேண்டும். அவர்கள் நாடில்லாதவர்களாக ஆக்கப்பட வேண்டும் என்று நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த யுத்தத்திலிருந்து அப்பாவி மக்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். நாம் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். நாம் இந்த நேரத்தில் இஸ்ரேல் ஈரானுடைய யுத்தத்தில் நாம் ஈரானுக்கு ஆதரவாக நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் செய்வதற்கு நாம் தந்தல்வானா. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.